ஒரு த்ரில்லருக்கு உண்டான டிப்பிக்கலான ஓப்பனிங்கோடவே கதை ஆரம்பமானாலுமே கூட திரைக்கதையில் எந்தவித பரபரப்பையும் டென்ஷனையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸ்டேஜிங் சப்பார் லெவல்லே இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் சமுத்திரகனி கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் அப்படின்னே தெரியல. அஜய் தேவ்கன் கேரக்டருக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஒரு நல்ல தாட் தான். பட் அந்த பவரோடைய லிமிடேஷன்ஸ் என்ன? ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் ஒரு ஓலச்சுவடி பாட்டும் ஃப்ளாஷ்பேக்கில் வர 2 வரி வசனமும் மட்டுமே அது என்ன பவர்ங்கிறத விளக்க போதுமானதாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் இவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்கிற லாஜிக்கை வச்சே பார்த்தாலுமே கூட அதே பவரை வச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்து வில்லை யார், கொலகாரம் யார், ஒசாமா பின் லேடன் எங்கே மறைஞ்சிருக்காருன்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். பட் கதைக்கு வாக்கா மட்டுமே அந்த பவரை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தென் கில்லர் யாருங்கிறதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு காரணம் பொதுவாக பார்க்கும்போது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு நல்ல தாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டாலுமே கூட சொல்லப்பட்ட விதம் ரொம்ப ரொம்ப அமெச்சூராக இருந்தது. அப்படி ஒரு கொலகாரனுக்கு எதுக்கு கூடவே பல அடியாட்கள்? இந்த கும்பலுடைய ஆக்சுவல் நோக்கம் தான் என்ன? பிரச்சனைகளுக்கு காரணமான எல்லாரையுமே கொல்லணும்னா ஏன் சிலர் மட்டும் உயிரோடு இருக்காங்க? இதில் சம்மந்தப்படாத சிலர் ஏன் செத்து போனோம்? அஜய் கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் எந்த விதத்தில் இந்த கதைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது? நான் ஃப்ராங்காக சொன்னால் பிராங்க்னு சொல்கிறியே, அமெரிக்காவில் வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட இருக்குன்ற மாதிரியான வசனங்கள்லாம் ஏன் வச்சாங்க? இப்படி படம் பார்க்கும்போதே சில கேள்விகள் வருது. ரொம்ப இழுத்தடிக்காமல் கிறிஸ்பான ரன் டைமில் சட்டுன்னு கிளைமேக்ஸாக ரேப் அப் பண்ணது ஒரு விதத்தில் ஆறுதலாக இருந்துச்சு.